வணக்கம் மக்களே, குட் மார்னிங். லாஸ்ட் வீடியோவில் வீடு ஷிஃப்ட் ஆனது பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஃபஸ்ட் டே இன் புது வீடு. எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டே இந்த பால்கனி தான். செம்ம வியூ பார்த்திங்களா. மார்னிங் 6 மணிக்கு பால் காய்க்கலாம்னு நினச்சோம். டைம் இப்போ 8. இவ இன்னும் எந்திரிக்காமல் இருக்கா. ஸோ வீடு நாங்கள் இன்னும் செட் பண்ணவே இல்லை. கிச்சன் கூட ஃபுல்லாக செட் பண்ணல. செம்ம டயர்டாக இருக்குது 2 டேஸாக ஷிஃப்டிங் ப்ராசஸ்னால். ஸோ இது எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு ட்ரீம் கிச்சன் பார்த்திங்கன்னா தெரியும். பால் காய்ச்சின அப்புறம் சமைக்கலாம்னு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டேட் ஷேக் மட்டும்தான் குடித்தோம். ஸோ அப்படியே முதல்ல கிச்சனை செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஜெஸ்லின் அடுக்குனது. கியூட்டாக அடுக்கியிருக்கா. இது நான் அடுக்குனது. கிச்சன் ஓரளவுக்கு செட் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே ரூம் சைடு போயிட்டோம். ஜெஸ்லின் அவளோட ரூம் செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஜெஸ்லி என்ன பண்ணிகிட்ருக்க? முடிஞ்சிருச்சா? ஸோ எஸ், எங்கள் 2 பேரோட ஃபேஸ்லேயே தெரியும் நாங்கள் இவ்வளோ டயர்டாக இருக்கோம்னு. ரூம் டூருக்கு வரலாமா? ஓகே, அப்புறமா. ஸோ காலையில் எழுந்திரிச்சு பால் காய்க்கணும்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். ஆனால் வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு பால் காய்க்கலாம். இப்போவே பால் காய்க்கிறது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கவே டைம் இப்போது 2:30, அதாவது ஆஃப்டர்நூன் 2:30 ஆயிடுச்சு. ஸோ எதுவுமே சாப்பிடவும் இல்லை. அதனால் டிமார்ட்டுக்கு போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். அதுக்காக வந்துட்டு டிமார்ட் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பால் காய்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கோம். இப்போ நம்ம ரெடியாகி டிமார்ட் போகலாம். கொரோனா முடிஞ்சு 6வது வருஷம் தொடங்க போகுது. இந்த மேடம் இன்னும் மாஸ்க் கழட்டலை. ஸ்கின் ப்ரொடெக்ஷன் கேட்டா கழட்ட மாட்டியா நீ? என்னது இது இப்படி ஃபோக்கஸ் ஆகாமல் இருக்குன்னு பார்க்காதீங்க. நான் என்னோடய சினிமேட்டோகிராஃபி திறமையை காட்டிகிட்டு இருந்தேன். எல்லாம் வாங்கிட்டு பில் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். தென் வீட்டு பக்கத்துலேயே ஒரு காய்கறி கடைக்கு போயிட்டு 1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வாங்கின வெஜிடபிள்ஸை எல்லாம் ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு பால் காய்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அம்மா வீடியோ காலில் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பழம் போடுற ஐடியாவே இல்லை, அம்மா தான் போட சொன்னாங்க. தென் லஞ்சு சாப்பிடல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டேட் ஷேக் தான் குடித்தோம். லஞ்சுக்கும் வெளியே போய்ட்டு ஜூஸ் தான் குடித்தோம். டைம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நைட்டுக்கு சேர்த்து இப்போவே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தக்காளி சாதம் பண்ண போகிறோம். ஸோ டிமார்ட்டில் வாங்கின திங்ஸை அன்பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜெஸ் வந்துட்டு சமைச்சிட்டு இருந்தால் நான் வீடு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாப்பாடு ரெடி. ரூம் ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டேன். ஸோ ஜெஸ்ஸி அவரோட ரூம் எல்லாமே வந்துட்டு பக்காவாக செட் பண்ணிட்டான். ஸோ இவ்வளோ கேவலமாக இருக்குது ரூம் இப்போதைக்கு. ஏதோ கொஞ்சம் மட்டும் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய திங்ஸ் இருக்குது, எல்லாமே செட் பண்ணுவோம். ஸோ கூலி போகிறோம். ஃபுல்லாக இன்னும் எதுவுமே பண்ணவே இல்லை. இங்கே பாருங்கள், எல்லாமே அப்படியே எடுத்து போட்டுட்டு அப்படியே இருக்குது. இன்னும் இப்போ பேசி ஒரு 1/2 hour இருக்கும், கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு கூலி போகிறோம். டைம் 10:30, கூலி போகிறோம்.
கீழே வந்து பார்த்தா ஜெஸ்லி இதை பண்ணி வச்சுருந்தா. ஸோ வீடியோவில் காட்டலாமேன்னு எடுத்தேன். செம்மையாக இருக்குது. இப்படி தான் போச்சு. இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். என் தொண்டையே போயிடுச்சு. மூவி ஓகே தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.